மழை உலக நாடுகளை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. சென்னை அல்லது தமிழ்நாட்டில் பெய்த மழைகள் வடியவில்லையே என்று வருத்தப்படுகிறோம். அது தொடர்பான ஒரு சூழலையும் நாம கடந்து வந்திருக்கோம். 2015 அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதோட மில்டன் புயலோட பாதிப்புல 33 பேர் இறந்திருக்காங்க. புளோரிடா மாகாணம் உட்பட பல்வேறு மாநிலங்கள் மழை வெள்ளம் புயல் சேதங்கள்ல செதஞ்சு போய் இருக்கு. 33 பேரோட உயிரிழப்புக்கு பிறகு அமெரிக்க அரசு முழு வீச்சில் அங்கு மீட்பு பணியை முடுக்கி விட்டுருக்காங்க. பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ்ல பெய்த கனமழை, அதாவது 8 மணி நேரத்தில் சுமார் 700 மில்லிமீட்டர் பெய்த மழை தெற்கு பிரான்ஸையும் பிரான்ஸோட மத்திய பகுதியையும் கம்ப்ளீட்டா வெள்ளத்தில் மூழ்கடிச்சிருக்கு அப்படின்னு தான் நாம சொல்லணும். பல குடியிருப்புகள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. அங்கு கிட்டத்தட்ட ஒரு அவசர நிலை போன்ற ஒரு பிரகடனத்தை பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்பெயினை பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 மணி நேரத்துல 188 மில்லிமீட்டர் மழை பெய்ததால் ஸ்பெயின்ல ஒரு உச்சக்கட்ட ரிஸ்கை அந்த அரசு அறிவிச்சிருக்காங்க. இது போன்ற ஒரு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு இது போன்ற வெள்ள அபாயங்கள் புதிதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 60 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்த மழையை இப்போது சந்திப்பதாக அந்த நாடுகள் அலறி கொண்டிருக்கின்றன. ரொம்ப முக்கியமா நாம பார்க்க வேண்டியது, இந்த நாடுகள் எல்லாமே உட்கட்டமைப்புலையும் சரி, வடிகால்லையும் சரி வளர்ச்சி அடைந்த நாடுகள் அப்படின்றத விக்கிபீடியா உட்பட பல்வேறு பட்டியல்கள் சொல்லுது. உலகின் சிறந்த வடிவமைப்பை கொண்ட பெஸ்ட் சிட்டிஸ் அப்படின்னு நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா அதுல கண்டிப்பா ஸ்பெயினோட, பிரான்ஸோட, அமெரிக்காவோட, ஜெர்மனோட வெவ்வேறு சிட்டிஸ் இதுக்குள்ள இருக்கும். ஆனா இந்த நாடுகள் எல்லாமே இன்னைக்கு துரதிர்ஷ்டவசமா மழை வெள்ளத்தால் மூழ்கி கிடக்கின்றன. மழை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் மின்சாரம் இல்லாமல் இருளில் மூழ்கி கிடக்கின்றன. ஒவ்வொரு நகரமும் குறிப்பிட்ட அளவு தண்ணீரை தாங்கும் அளவுக்குத்தான் வடிவமைக்கப்படுகின்றன. சென்னையை பொறுத்தவரை 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்தால் பிரச்சனை இல்லை. அதற்கு மேல் பெய்தால் சில மணி நேரம் அந்த மழை நீர் தேங்கத்தான் செய்யும். இதுதான் உலகம் முழுக்க மழை கொடுக்கும் அனுபவம். வணக்கம்.